அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வசனம் உங்களை இணைப்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு உள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இது ஒரு முக்கியமான நபரின் வாழ்க்கை சரிதம். அவர் எப்படி வாழ்க்கையில மாற்றம் அடையப்பட்டார் என்ற அந்த ஒரு இடம் தான் அது. சவுல் என்பவன் என்ன செய்யறான்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி பார்க்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கை. அவன் பிரயாணமாய் போகும் பொழுது தமஸ்கு வழியில ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு. அவன் சந்திக்கும் பொழுது என்ன செய்யுது, அவன் ஆண்டவரை பார்த்து நீர் யார் என்று கேட்பாரு. அப்ப இயேசு சொல்வாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்ற பார்த்துல என்ன செய்யறாரு, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அப்போ இந்த காரியத்தை சொல்ற. அப்ப நீர் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்கிறான். அப்படியே அவன் தரையில விழுந்து அவன் என்ன செய்யறாரு, கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ பட்டணத்துக்குள்ள போ, நான் உனக்கு சொல்றேன். எவ்வளவு கஷ்டப்படுத்தின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடுகிற தேவன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆங்கிலத்துல மிகவும் புகழ் பெற்ற கிறிஸ்தவ பாடல்களை எழுதியவர்ல வில்லியம் மெக்கே என்பவர் என்ன சொன்னா ரொம்ப முக்கியமானவர். அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய ஆரம்ப கால அல்லது வாலிப வாழ்க்கை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மாறுபட்டதாக இருந்தது. அவர் எப்படின்னு சொன்னா எல்லா தீய பழக்கத்திற்கும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு குழு வச்சிருந்தாரு. அந்த குழு குரூப் என்ன அப்படின்னு பேருன்னு சொன்னா, நரகத்தின் குழு அப்படின்னு சொல்லி பேரு பாருங்க. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு இருக்கோம். ஆனா இந்த மனுஷன் வாலிப வயதுல ஒரு குரூப் வச்சு அவர் என்ன செய்யணும், நரகத்தின் குழு அப்படின்னு சொல்லி அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆண்டவரை குறித்து தூஷணமாக பேசுவது, கேலி செய்வது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் சாத்தானுக்கு என்னெல்லாம் பிரியமோ அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த குழு மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய அந்த ராபோஜன காரியத்தை குறித்து ஒரு கேவலமாக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம அந்த மாதிரி டேபிள்லாம் போட்டாங்க. அப்ப மெக்கா என்ன செய்யறாருச்சா, வில்லியம் மெக்கே என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு பாத்திரத்தை எடுக்கிறாரு. எடுத்து நான் என்ன செய்ய போறேன், அவங்க கால்களை கழுவ போறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்வாரு. அப்படி சொல்லும் பொழுது என்ன செய்யறாருன்னு, அந்த குரூப்கே தலைவர் யாரு, இவர் தான். அதனால இவர் என்ன செய்யறாரு, நான் இயேசு மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யற, பரியாசம்றார். இயேசுவின் ரத்தம் அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப கேலி பண்ணி சொல்லும் பொழுது அவரால் அந்த வார்த்தையே வாயிலிருந்து வரலையாம். அவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னு சொன்னா, அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து, இதோ உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் என்று கூற வேண்டும். ஆனால் அவருடைய வார்த்தை என்ன வந்துச்சு, உதவிலிருந்து வெளிவர மறுத்தன. என்று சொன்னா, அவருடைய நாமம் அப்படிப்பட்டது. வல்லமை உள்ள நாமம், அதிசயமான நாமம், ஆச்சரியத்தின் நாமம், அற்புதத்தின் நாமம். அவரை உச்சரிக்க முடியல. எவ்வளோ கிண்டல் பண்ணி எவ்வளோ பரியாசம் பண்ணவனுக்கு ஆண்டோடைய ரத்தத்தை குறித்து ஒரு வார்த்தை அவனால சொல்லவே முடியல. வாய் தடுமாறிச்சு. அவன் உடனே அந்த இடத்துல தானே என்ன செய்யறான், பாத்திரத்தை போடுறான். ஏன்னு சொன்னா, அவனுடைய தாயார் ரொம்ப மன வருத்தத்தோட அவனுக்காக தினமும் ஜபித்துட்டு இருக்காங்க. அப்படி ஜபிக்கும் போது, ஆண்டவரே அவனுடைய வாலிப பிரார்த்தனை, அவனை என்ன செய்யுங்க, தீய பழக்கத்துல விடுவித்தரலுங்க, அந்த குழுவுல இருந்து அவனை எடுத்து வாங்க அப்படின்னு அந்த தாய் ரொம்ப ஊக்கத்தோட ஜெபித்ததுனால அவனுக்கு அந்த வார்த்தை கூட வெளியே வரல. அந்த இடத்துலயே அந்த பாத்திரத்தை கீழே போட்டு நேரா வீட்டுக்கு ஓடி வரான். ஓடி அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகுறான். அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பையனா இருந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அம்மா அவனுக்கு நல்ல வழிகாட்டியா இருந்து, பரவாயில்ல, ஆண்டவர் நீ இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு விரோதமா இருந்தாலும் ஆண்டோடைய நாமத்தை பரியாசம் பண்ணாலும் என்ன செய்ய மாட்டாரு, ஆண்டவர் உன்னை வெறுக்கலை, உன்னை நேசித்ததுனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, உன்னை மீண்டும் அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த மகனை நல்வழிப்படுத்தி அவன் பெரிய ஒரு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுகிற மகனாக மாறினதாக அந்த கதையை வாசித்தேன். ஏன்னு சொன்னா,
அந்த மகன் மாறினதுனாலதான் அநேக பாடல்கள் தேவனுடைய அன்பை குறித்து, தேவனுடைய பாடுமானத்தை குறித்து அவனால் அநேக பாடல்களை எழுதியிருக்கிறாப்புல. அதனாலதான் இங்க அதே மாதிரிதான் வாழ்க்கை யாருன்னு சொன்னா, பவுல் சவுலாக இருந்து அநேக காரியங்களை தேவன் சந்தித்த பொழுது என்ன செய்யறாரு, அப்படியே மாற்றமடைந்தார். எப்படி இந்த நரகத்தின் குழு வாலிபன் வில்லியம் மெக்கே என்ன செஞ்சாரு, மாறினாரோ, எப்படி சவுல் பவுலாக மாறி தேவனுடைய ஊழியத்தை எடுத்து சுமந்தாங்களோ, அவங்களை போல நீங்களும் நானும் கூட ஆண்டவர் ஒருவேளை உங்களை இன்று சந்திப்பாருன்னு சொன்னா நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ல கேட்கும்போது அவர் உங்களை நல்வழி நடத்துவார். பெரிய ஊழியக்காரனாக மாற்றுவார், பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்டாக உங்களை மாற்ற வல்லவராய், பெரிய பாடகராக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த அன்பான ஆண்டவரத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? அப்படி நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் பவுலை பயன்படுத்தினது போல, வில்லியம் மெக்கேவை பயன்படுத்தினது போல, இதே போல உங்களுடைய தாயார் உங்களுக்காக ஜெபித்திருப்பாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப பெண் பிள்ளைங்களா இருக்கட்டும் அல்லது வாலிப தம்பி தங்கைகள் 2 பேரும் என்ன செய்யுங்க, தேவனத்துல உங்களை ஒப்பு கொடுங்க, அவருடைய பாதையில போங்க. அவர் உங்களை என்ன செய்வாரு, நல்வழி நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது என்ன செய்யும், நீங்க ஒருவேளை உங்க பெற்றோருடைய மனதை புண்படுத்தி கஷ்டப்படுத்தி இருப்பீங்கன்னு சொன்னா அதெல்லாம் மாற்றம் பெற்று சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். இது வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, அனைவருக்கும் கூட. பெரியவர்கள் கூட என்ன செய்யறோம், அநேக காரியங்கள்ல இப்படிதான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறோம். அப்ப அதுல இருந்து நாமளும் விடுபடுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரத்துல போய் நம்ம ஆண்டவரே அன்பின் தகப்பனே நாங்க என்ன செய்யறோம், பாத்திரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏன்னு சொன்னா ஒவ்வொரு பாவியையும் ஆண்டவர் தேடுகிறார். நீங்க பாவின்னு சொல்லி பின் போயிடாதீங்க. ஆனத்துல நான் பாவியா இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய பாதத்துல, அவருடைய சிலுவை அண்டையில நீங்க விழுங்க. அவரை உங்களை தூக்கி எடுத்து அரவணைத்து அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால அவருடைய ரத்தத்தை கொண்டு உங்க உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கார். இடத்துல சேர நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். அன்பான தகப்பனே, நான் பாவியான மனிதன், என் மேல் தயை கூர்ந்து என்னை மன்னித்தள்ளும் ராஜா. ஆண்டவரே, நீர் பவுலை சந்தித்தது போல, ஆண்டவரே இங்கே வில்லியம் மெக்கேவை சந்தித்தது போல, இதே போல ஆண்டவரே அநேக வாலிபர்கள் இருக்காங்க, அநேக பெரியவர்கள் இருக்காங்க சாமி. அவர்களை நீங்க சந்தித்தரலுங்க. அவர்களை சந்தித்து ஆண்டவரே அவர்களே கேட்கும்படி, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். நான் அவருடைய பாதையை நீங்கள் காட்டுங்க சாமி. நீர் காட்டுகிற பாதையில் செல்வதற்கு ஞானத்தையும் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கணும், வாலிப பெண் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிப வயதில் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னது போல இந்த பிள்ளைகள் எல்லாம் உண்மை நினைத்த ஆண்டவரே, நீர் செய்த வாலிப வயதில் எப்படி இருந்தீரோ, நீர் நன்மை செய்வராக இந்த உலகத்துல சுற்றி திரிந்தது போல இவர்களும் நன்மை செய்வர்களாக சுற்றி திரியவும், தீய பழக்கம் ஒன்றும் அவர்களை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. சாத்தான் அவர்களை வஞ்சாதபடிக்கு இரத்த கோட்டைக்குள்ள நீங்க மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பாவிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க, குற்றம் குறையும் மன்னித்தரலுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.